சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி என்பர்கள் ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப நாளைக்கு வரணும், ரொம்ப நாளைக்கு அது நிலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா கூட அந்த தொழில் ரொம்ப நாளைக்கு நீண்டு வாழணும், காலங்காலமாக அதை தொடர்ச்சியாக எல்லாம் நம்மளுடைய பிற்கால சந்ததிகள் எல்லாம் அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு வேலையை தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்வாங்க. ரொம்ப பொறுமையானவங்க, நல்ல ஒரு விடாமுயற்சி உடையவங்க, ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர்களில் இந்த ரிஷபராசி என்பர்களும் வருவாங்க. ஏன்னா அடிக்கடி மாறுறது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையை ரொம்ப நேசித்து வாழ்வாங்க. தன்னுடைய சுற்றத்தார்களை அவ்வளோ நேசிப்பாங்க, தாய் தந்தையாரை அவ்வளோ நேசிப்பாங்க. இந்த தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். கையில் பணம் இருந்தது அப்படின்னா அப்படியே தாராளமாக வாரி வழங்குவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன், காதல் கிரகம், கலைகளுக்கு வல்ல கிரகம். அதனால தான் இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த எல்லாருக்கும் வாரி கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் ஒரு உறுதியான முடிவு எடுப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த காலமாடை எப்படி எடுத்து அடியை வச்சு அப்படியே கணீர்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அடியும் அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப உறுதியாக முடிவெடுக்க தெரிந்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய பிடிவாதமாக ஒரு சிலருக்கு தெரியலாம். ஆனால் இந்த ரிஷபராசி என்பர்கள் நான் கடினமாக உழைச்சி அந்த இதை சரி பண்ணுவேன், அதை என்னால் முன்னுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் செல்வம், அழகு, கலை, வசதி வாய்ப்புகள், அன்பு, மகிழ்ச்சி இதையெல்லாம் தரக்கூடியவர். அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாத்தோடைய அதிபதி சுக்கிரன். அதனால தான் இவங்க இதை எல்லாத்தையும் பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க. எல்லார் மத்தியிலையும் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை, ஊருக்குள்ளே நமக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக உழைப்பாங்க. ஓரளவுக்கு முன்னுக்கு வருவாங்க. ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட ஒரு 2 மடங்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி கொஞ்சம் அதிகம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சந்திரன் நம்மளுடைய ரிஷபராசியில் உச்சமாகிறார். உச்சமாகக்கூடிய சந்திரன் மன உறுதியை அதிகப்படுத்துவார். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த முடிவு எடுத்துருவாங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு நபர் மீது அதிகமாக பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு உதவணும், அவங்க ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு உதவக்கூடாது அப்படின்னு மற்ற நபர்கள்லாம் சொல்லனா கூட இவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த கருணை மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு மற்றும் கேது இங்கே நீச்சமாகிறதுனால பல ஜோதிடர்கள் சொல்கிறது இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உண்மையை சரியான நேரத்தில் புரிஞ்சிக்காம கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சரியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் குழம்புவாங்க. உண்மையை சரியான நேரத்தில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ராகுவும் இங்கே நீச்சமாகிறார், கேதுவும் இங்கே நீச்சமாகிறார். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி என்பர்கள் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இவங்களுடைய மனமும் கூட ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும். ஆனால் சவால்கள்னு வந்துடுச்சுன்னா அப்படியே பொங்கிடுவாங்க ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வேகமாக ஓடுறத விரும்ப மாட்டாங்க, ரொம்ப மெதுவாக நகரணும், ஆனால் ஜெயிக்கணும், அதுவும் நிலையாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்னா
உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய், அதே நேரத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தைரிய விரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதமும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதமும், மிருகசீரிடம் 1, 2 பாதமும் இந்த ரிஷபராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அறிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆதாயம் உள்ள ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய தைரியம் அதிகமாக இருக்குது, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய சகோதரர் மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்க போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பாலினத்தர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கூட கொஞ்சம் கவனமாக பேசுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். செய்கிற தொழிலே கூட வேகமாக செயல்படுவீங்க. ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தேவையான கையிருப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அந்த கையிருப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே செய்து முடிப்பீங்க. கரெக்டான வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால உங்களுடைய துணிச்சலை பாராட்டி உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பாராட்டாவது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேறுபாடு வரலாம். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். கோபம் அவ்வளோ வரும். குடும்ப விஷயங்களை கூட சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படலாம். உறவினர்கிட்ட பேசும்போது கூட டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசுருவீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உறவு முறியறதுக்கான ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் மட்டும் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. டக்குன்னு முடிவு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேச வேண்டாம். இல்லறங்களில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் வேகத்தை தரக்கூடியவர். அதனால் வேகமாக எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. வழக்கமாக ரிஷபராசி அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வேகம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. இது தொழில் வியாபாரத்துக்கு வேணால் நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே அந்த பொறுமை இருக்காது. அதனால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த மந்த நிலை அதெல்லாம் மாறி மேலிடத்துக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும், வேலைகளும் கொஞ்சம் அதிகமாகும். மேலிடத்துக்கிட்ட டக்குன்னு வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மதிப்பெண் அதிகமாக பெறத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். ஒரு சிலர்லாம் வழின்னு நான் இந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு உதவி செய்வாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான
சம்மந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அது சரியாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. வெற்றிக்கு மேலே வெற்றி. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பைரவருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கும். அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையணும் அப்படின்னா ஸ்ரீ பைரவரை வழிபட்டுடுவாங்க. அஷ்டமியில் போய் வழிபடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு. அதனால் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.